பிரான்சின் 60வது பிராந்தியத்தை சேர்ந்த செபாஸ்டியன் என்ற நபர் தனது ஓட்டுநர் உரிம விவரங்கள் திருடப்பட்டு போலியாக பயன்படுத்தப்பட்டதால் கடந்த 4 ஆண்டுகளாக கடுமையான நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகிறார். அவர் செய்யாத போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அவருக்கு மொத்தம் 43,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த மோசடி காரணமாக அவருக்கு தெரியாமலேயே அவரது வங்கி கணக்கிலிருந்து அபராத தொகைகள் நேரடியாக பிடிக்கப்பட்டன. மேலும் அவரது ஓட்டுநர் உரிமத்திலிருந்து 7 தகுதி புள்ளிகளும் குறைக்கப்பட்டதால் அவரது அன்றாட வாழ்க்கையும் வேலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் சில நிமிட இடைவெளியில் அவர் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக போலி அபராதங்கள் பதிவாகியிருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. இதன் மூலம் அவரது அடையாளத்தை திருடி யாரோ போலி ஆவணங்களை உருவாக்கியுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. செபாஸ்டியன் இது தொடர்பாக 2024 ஏப்ரலில் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்தார். அதன் விளைவாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அவரிடமிருந்து தவறாக வசூலிக்கப்பட்ட பெரும்பாலான அபராத தொகையை மீண்டும் அவருக்கே திரும்ப பெற்று தந்துள்ளனர். இருப்பினும் அவரது பெயரில் தொடர்ந்து புதிய அபராதங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் ஒவ்வொரு முறையும் அவர் நீதிமன்றத்தையும் அதிகாரிகளையும் நாடி தான் நிரபராதி என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய போராட்டம் இன்று வரை தொடர்கிறது. பிரான்சின் அரசு தரவு தளங்கள் மீதான சமீபத்திய இணைய தாக்குதல்களால் இதுபோன்ற அடையாள திருட்டுகள் அதிகரித்துள்ளன.